இப்போ இந்த கொஸ்டினை கேட்டோடனே அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, கல்யாணம் ஆகலையான்னு கேட்கல, நீலாம் உருப்பட்டு சம்பாதிக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு டேரக்டா. திருமணத்துக்கு நீ ரெடி ஆகணும்னா அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு உனக்கு பணம் வச்சுக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அப்போ நீ லாய்க்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு அந்த வார்த்தை அப்படி தான் ரிவர்ஸ் ஆகி போய் விழும்போது திருமண வயசு இன்னைக்கு அதிகமாயிட்டே போகுது. 21 வயசை மீறி திருமணத்தை வந்து ஒரு ப்ரெஷராக தான் பார்க்குறாங்க, ஒரு கமிட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வாழ்க்கையை முடிஞ்சிருதா, அப்போ ஃபுல் செட்டில் ஆகி ஃபுல் ரெடி ஆகிட்டு தான் கல்யாணம். நான் அப்படி பார்க்கல. என்ன பர்சனலாக கேட்டிங்கனாலும் இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக கேட்டிங்கனாலும் காலங்காலத்தில் முடிக்கணும். என்னங்க பண்ணுறது, பயாலஜின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 21 வயசு அப்படிங்கிறதுல வந்து கல்யாணம் முடிக்காமல் இன்றைக்கி இப்படி முடிக்கிறதுனால தான் எல்லாரும் இண்டிபெண்ட் ஆகிட்டு தே பிகம் வெரி கம்ஃபர்டபுள் இன் த ஸ்பேஸ். அப்புறமா போய் நீ இவனுக்கு அக்காமடேட் பண்ணு, அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னா டிவோர்ஸ். இதே இது 21 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா. என் கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, அவங்க இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற பொண்ணோ பையனோ அவங்க ஒரு ப்ரெஷர் ஒரு கிரியேட் ஆகலை. ப்ரெஷரில் போய் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கே ஏன் பண்ணிக்கிட்டுன்ற எண்ணம் வரும். இப்போ இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க போய் விழுந்துட்டாங்கன்னா நானும் அங்கே போய் விழுந்துருவேனா, அது சோஷியல் கன்ஃபார்மிட்டி. அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தேவையை நீங்கள் மதிக்கவே இல்லை, உங்களே நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் மதிக்கிறது யார்? ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட இந்த ப்ரெஷரை கொண்டு போகக்கூடாதுன்னு என்ன சொல்கிறீங்க? என்ன அவன் என்ன சொல்கிறது, நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அது வந்து சரியான ஒரு கைடன்ஸ் கிடையாது. என் பிள்ளை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணால் தப்பு பண்ணுன்னு அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. சில பேர் சமுதாயத்துக்காக அடிச்சு கிடிச்சுலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காகவே சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு போய் உனக்கு நான் பழி வாங்குறேன் பாரு. திருமணம் ஆகாமல் ரொம்ப வயசாகிட்டே இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க, நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு. இல்லைங்க நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்கனாலும் உங்களுக்கு ஒரு பிளாக், சைக்கலாஜிக்கல் பிளாக் இருக்கலாம், அதனால உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. கம்பேரிட்டிவ்லி பசங்களை கம்பேர் பண்ணுறப்போ பொண்ணுங்க வந்து இந்த மேரேஜ் விஷயத்த கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்களோன்னு தோணுது. கொஞ்சம் டேக் இட் ஈஸி. ஆனால் பசங்களுக்கு அது ரொம்ப பெரிய ப்ரெஷராக ஆகுது, ஒரு பயம் வருது, ஒரு கமிட்மெண்ட் வருது. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறது? இது ஏன்னா இன்னும் அந்த ஆண் பெண் வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்போ வந்து ஆணுக்கு வந்து நம்ம ஃபினான்ஷியலாக ரெடி ஆகணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஜெண்டர் ரோல்ஸ்லேயே எழுதப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இது மாறிட்டே இருக்கேன்னா இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாக பார்க்குறாங்க, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஆணுக்கு வந்து அது ஒரு பெரிய கடமை. அதனால தான் எல்லாம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் ஆகணும். இப்போ இந்த கொஸ்டினை கேட்டோடனே அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, கல்யாணம் ஆகலையான்னு கேட்கல, நீலாம் உருப்பட்டு சம்பாதிக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது டேரெக்டாக. அவன் காதில் அப்படி தான் அது போய் விழுது. திருமணத்துக்கு நீ ரெடி ஆகணும்னா அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு பணம் வச்சுக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அப்போ நீ லாய்க்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு அந்த வார்த்தை அப்படி தான் ரிவர்ஸ் ஆகி போய் விழும்போது ரியாக்ட் பண்ணுறாங்க. இதே இது ஒரு பொண்ணுக்கு போய் விழப்போது நம்மளை எங்கேயாவது போய் தள்ளி விட்டுற போகிறாங்களோ, நம்ம எங்கேயாவது போய் ட்ராப் ஆயிடுவோமோ, கல்யாணம்னு பேசுகிறாங்களேன்னு ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்டில் அப்படி வரலாம். பட் இன்றைக்கி ஆண் பெண் வித்தியாசம் அவ்வளோவா அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம். மேபி கிராமப்புறங்களில் இருக்கலாம். இங்கே பெண்களும் சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட், இப்போ எல்லாருமே சுதந்திரமாக இருக்கும், நம்ம போய் சுதந்திரம் போயிடுமோ அப்படின்னு தான் இருக்குது. பெண்களுமே இன்றைக்கி வந்து கெரியர் ஃபுல்லாக நான் மேக் பண்ணிட்டு தான் திருமணத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே யோசிக்கிறாங்க. அதனால் கூட இந்த பெண் கூட நம்ம திருமணத்தை தள்ளி போடலாம். திருமண வயசு இன்றைக்கி அதிகமாகிட்டே போகுது. 21 வயசை மீறி 10 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஏன் அப்படி, அதையும் தாண்டி திருமணமே செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்கிற இளைஞர்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, கமிட்மெண்ட்டுங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரோல் மாடலை பார்க்கலங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி சந்தோஷமாக இருக்குன்றதை பார்க்கல. அதனால் எதுக்கு இதுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி கூட அந்த பொண்ணு இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்லை அதை நம்ம சரி பண்ண பார்க்கணுன்றது வழியே அதுக்கு நம்ம ஒரு உயிரே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. பட் அது சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்திருக்கு இந்த விஷயத்தில். அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமுதாயத்தை சொல்கிறதா தனி மனிதன் சொல்கிறதா தான் நம்ம யோசிக்கணும். இப்போ 2 விஷயம் இருக்குல்ல மேம். ஒன்று, ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறவங்க ஒருத்தங்க. இன்னொருத்தவங்க நீங்கள் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணவே முடியாது, கல்யாணம் பண்ணிவிட்டு அதை கோ வித் த ஃப்ளோ அப்படின்றாங்க. ஆக்சுவலி இதில் 2த்துல எது ஒர்க் அவுட் ஆகும்? ஓகே, அது உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோன்னா 35 வயசு ஆகிடும். டெஃபினெட்லி பொண்ணோ பையனோ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இத்தனை நாள் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமே நம்ம அப்புறம் யோசிக்கிற மாதிரி இருக்காது. என்னென்னு பார்க்குறாங்கன்னா திருமணத்தை வந்து ஒரு ப்ரெஷராக தான் பார்க்குறாங்க, ஒரு கமிட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வாழ்க்கையை முடிஞ்சிருதா. அப்போ இப்போ என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ வேலை பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு அப்படி நினைக்கிறாங்கன்னா ஃபுல் செட்டில் ஆகி ஃபுல் ரெடி ஆகிட்டு தான் கல்யாணம். நான் அப்படி பார்க்கல. என்ன பர்சனலாக கேட்டிங்கனாலும் இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக கேட்டிங்கனாலும் யூ கேன் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் நான் ப்ரெஷர் சொல்லலை. வயசுக்கு இருக்குது, காலங்காலத்தில் முடிக்கணும். என்னங்க பண்ணுறது, பயாலஜின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 21 வயசு அப்படிங்கிறதுல வந்து கல்யாணம் முடிக்காமல் இன்றைக்கி இப்படி முடிக்கிறதுனால தான் எல்லாரும் இண்டிபெண்ட் ஆகிட்டு தே பிகம் வெரி கம்ஃபர்டபுள் இன் த ஸ்பேஸ். அப்புறமா போய் நீ இவனுக்கு அக்காமடேட் பண்ணு, அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னா டிவோர்ஸ்.
இதே இது 21 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டிவோர்ஸ் ரேட் கூட ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு என்ன இருக்கும், இதுவே பெரிய வாழ்க்கைன்னு இருக்கும். மேபி லேட்டர் ரெக்ரெட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம ஒத்து போகலாம், ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். இளந்தளிரா இருக்கிற மாதிரி ஒரு மோல்டபிளா இருப்பாங்க. ஆல்ரெடி நல்லா ஸ்டிஃபா இருப்பாங்க, ரிஜிடா இருப்பாங்க. 30-32க்கு நிம்மதியா இருந்திருப்பாங்க தனியா. இவங்க வந்து என்கிட்ட இதை கேட்கறாங்களா, ஐயோ நீ போ, வெளில போ, வீட்டை விட்டு வெளில. எனக்கே எல்லாமே தெரியும், நீ என்ன சொல்றது அந்த மாதிரி. என்னோட இதுலயும் நீ தலையிடக்கூடாது, என்கிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது, அப்புறம் எதுக்கு திருமணம், அது வேணவே வேணாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் சரி. இன்னொன்று வந்து ரீப்ரொடக்ஷன் ரீசன் இருக்கு. ஆண்களுக்கு எப்படியோ பெண்களுக்கு முக்கியமாக வந்து இந்த கர்ப்பப்பை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எக்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கிற டெக்னாலஜியில் பேசுகிறோம். பட் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இயற்கையோட ஒத்து போகிறது நல்லது. ஸோ ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை 4 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போது 2 குழந்தைலாம் வேணும்னா அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்? 32 இஸ் ஐடியல் ஏஜ் பை விச் யூ ஷுட் ஃபினிஷ் த ரீப்ரொடக்ஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. 32 கைனகாலஜிஸ்ட்டு கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா அப்போ 26-7 அட்லீஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இதை போக முடியும். அப்போ நான் செட்டில் ஆகலை, என் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இப்படி இல்லை அப்படின்னா தட் மீன்ஸ் வாட் தேர் லுக்கிங் அட் மேரேஜ். மேரேஜ் ஆன உடனே எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெஸ் வரப்போது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, அதனால் செஞ்சுட்டு தான் நான் அந்த குகைக்குள்ளே போய் மாட்டிப்பேன்ற மாதிரி இருக்குது. நான் என்ன சொன்னேன், நீ எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது. உங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்துக்கிறோம், ஒய்ஃப் பார்த்துக்கிறதோ இருக்காது. பேரண்ட்ஸை நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு ரொம்ப இள வயசில் போய் இது பண்ணிக்க வேண்டாம். முன்னாடி காலத்தில் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, போனாங்க. இப்போ அவங்கவுங்க கல்யாணத்தை அவங்களே தான் லோன் போட்டு முடிச்சுக்கிறாங்க, அவங்களே காசு வச்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் அதை ரொம்ப தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டால் ரிஜிட் ஆகிடும் மைண்ட் செட். ப்ளஸ் உங்களுடைய உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ நிறைய பேர் ரொம்ப ஓரளவுக்கு நான் செட்டில் ஆகிட்டு தான் போவேன் இருக்காமல் இப்போ உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா, அடுத்தது குழந்தை அதுன்னு வந்துச்சுன்னா கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கு இது ஸ்கூல் செலவு, இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடுறதுனால பணம் இல்லைன்றதுனால தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து பணம் இஸ் பிகம் அ ப்ரீ ரெக்விசிட் ஃபார் மேரேஜ். அதனால தான் அந்த செட்டில்னு பேசுகிறாங்க. ஸோ ஒன்று உங்கள் அப்பா அம்மா கிட்ட காசு இருக்கணும், இல்லை உங்ககிட்ட காசு இருக்கணும். அப்போ தான் இல்லைனாலும் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம சிம்பிளாகவும் பண்ணிட்டு போகலாம். கல்யாணம் நடத்துறது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு பிற்பட்ட வாழ்க்கையும் ஒன்று இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வந்துடும், நம்ம லைஃப் முடிஞ்சிடும், ஸோ வி வில் செட்டில். அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. பட் என்ன சொல்கிறேன்னா, பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு சொல்லி ரொம்ப டிலே பண்ணிட வேண்டாம். இதையும் நீங்கள் பார்க்குறது கரெக்டு தான். அப்போது என்றைக்கு தான் உங்கள் லைஃப்பை வாழ போகிறீங்க, கமிட்மெண்ட்னு போயிட்டே இருந்துச்சுன்னா தென் when I going to start livingங்கிறது இருக்குது. ஸோ 18 வயசுக்கு மேலேயே கொஞ்சம் அடுத்தடுத்து யோசிச்சு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு 25 வயசு மிட் வரும்போதாவது இந்த முடிவை எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிவர்ஸ் ரேட்ஸ் கம்மியாகும், உங்களுடைய ஹாப்பினஸும் ஜாஸ்தியாகும், ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம குழந்தைய கூட 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு பண்ணிக்க, அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பட் அகெயின் யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஏன்னா இன்றைக்கி டிலே பண்ணுறாங்க. அப்புறம் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி, அதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கிறனால தான் இந்த தரப்பு இப்படி சொல்கிறாங்க. பட் அகைன் 2 தரப்புக்குமே நம்ம போக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மிட் சைக்கிள் வந்து ஒரு 25 இயர்ஸ் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் அப்பயாச்சும் ஒரு பண்ணுறது 25 to 27 பி ஐடியல். படிக்கணும்னு நினச்சா பெண்கள் வந்து படிக்கணும், வேலை பார்க்கணும்னு நினச்சா கூட யோசிக்க வேண்டாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டும் நம்ம பண்ண முடியும். ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கணும். ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபோட சப்போர்ட் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். என்ன நான் குழந்தைய கொஞ்சம் நம்ம டே கேரில் விடுறதோ இல்லை வீட்டில் பார்த்துக்க சொல்கிறதுக்கு ஆளோ இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருக்கணும். அப்படிலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா படிக்கலாம், மேற்கொண்டு நிறையா சம்பாதிக்கலாம். லைஃப் வில் நெவர் எண்ட், பண்ண முடியும். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, அவங்க இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை அப்படின்றப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணோ பையனோ அவங்க ஒரு ப்ரெஷர் ஒரு கிரியேட் ஆகுதுல்ல, அது எப்படி அந்த இண்டிவிஜுவல் ஹேண்டில் பண்ணுறது? இப்போ இந்த ப்ரெஷருக்காக நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா நமக்குன்னு ஒரு தேவை இருக்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, குழந்தை பெற்றுக்கணும் ஆசை, என்னோட வாழ்க்கை நோத்தங்களை ஷேர் பண்ணணுன்ற ஆசையில் அந்த மோட்டிவேஷனோட கல்யாணம் பண்ணிட்டா அந்த கல்யாணம் வேறு மாதிரி இருக்கும். ப்ரெஷரில் போய் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கே ஏன் பண்ணிக்கிட்டேன்ற எண்ணம் வரும். அவசரப்பட்டுட்டோம். இப்போ வந்து ஐஃபோன் வாங்கணும், பிராண்டு ஃபோன் வாங்கணும், எல்லாரும் வச்சுருக்காங்க, நான் வாங்கிட்டேன். அந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். நாளைக்கு என்னோட இதுக்கு எனக்கு ஒரு வேளை வேறு ஏதாவது ஃபோன் கூட பிடிச்சிருந்துருக்கலாம். பட் ஐ மேட் த சாய்ஸ் பிகாஸ் ஆஃப் த பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர் இஸ் ரியல், அது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் நான் அதுதான் சொன்னேன், உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அது நான் வச்சுக்கிட்டா நான் பெரிய ஆள். தட் ஷோஸ் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒருத்தவங்களும் ஆராயணும். எனக்கு எது வந்தால் சந்தோஷம் அது பண்ணணும். இப்போ இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க போய் விழுந்துட்டாங்கன்னா நானும் அங்கே போய் விழுந்துருவேனா? அது சோஷியல் கன்ஃபார்மிட்டி. அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தேவையை நீங்கள் மதிக்கவே இல்லை, உங்களே நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் மதிக்கிறது யார்? உங்களை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை தான் மதிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. அவேர்னஸ் இருக்கிறவங்க இதை யோசிப்பாங்க. சரி கரெக்டு தான், ஐம் ஃபீலிங் த ப்ரெஷர், உண்மையாக தான் கவலையாக இருக்குது. பட் கொஞ்சம் செல்ஃப் திங்கிங் பண்ணி செல்ஃப் டாக் பண்ணி பாருங்கள். ஓகே இவங்க சொல்கிறதுனால நம்மளும் வந்து நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங்கில் வர்றவங்க பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி பியர் ப்ரெஷரில் உடனே கல்யாணம் பண்ணிட்டேன்,
அந்த கல்யாணம் எனக்கு இப்போ பிடிக்கலன்னா இது என்ன விளையாட்டு ஜாமான உடனே போய் டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அடுத்தது நிறைய அன்ஹாப்பி மேரேஜஸ் காரணம் இதுதான். அப்ப என்னன்னா தனக்கு என்ன வேணும்ன்றதை இன்னைக்கு மனுஷன் யோசிக்கிறது இல்ல. சமுதாயம் நம்ம கிட்ட இதை வச்சுக்கிட்டா பெருசுன்னு சொல்லுதா அதை வச்சுப்போம், இவன் அதை வச்சுக்கிட்டானா அதை வச்சுப்போம். இது வாழ்க்கையா? ஏன்னா அப்படிதான் லைம் லைட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. உனக்கு என்ன வேணும்ன்றது எத்தனை பேர்ட்ட போய் கேட்டா தெரியும்ன்றது தெரியல. ஸோ ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் லைஃப். உனக்கு என்ன வேணும், எதுக்கு தான் உனக்கு சந்தோஷன்றதை யோசி. இப்போ ஒரு எக்கு வேணும்னா கூட உனக்கு இந்த எக்கு சாப்பிட்டா பிடிக்குமா, இல்ல அந்த டேபிள்ல இருக்கிறது அவன் சாப்பிட்றது நல்லா இருக்கு, இல்ல அவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவர் அந்த தான் சாப்பிட்டாரு எனக்கு அது சாப்பிடணும்னா உனக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். உனக்கு என்ன, நீ சாப்பிட்டு பாரு, நாலுத்தையுமே சாப்பிடு. வாட் யூ வாண்ட் யூ ஹேவ். அதுதான் நிறைவு. தன்னிறைவான வாழ்க்கைன்னா அதுதான். ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், நீங்க உங்க குழந்தைகிட்ட இந்த ப்ரெஷரை கொண்டு போக கூடாதுன்னு என்ன சொல்வீங்க? அதான் இண்டிபெண்ட் சாய்ஸஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். எப்பவுமே சப்போர்ட்டிவாக நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு முடிவு எடுக்கவும் முடியாது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு மேனேஜர் எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தால் அவனுக்கு நல்லா இருக்குமோ, ஒரு பேரண்ட்ஸ் வந்து நீ கல்யாணம் ஆனாலும் கவலைப்படாதம்மா நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் அந்த குழந்தை எடுக்கிற முடிவு சரியா தவறான்னு நீங்கள் கைடு பண்ணலாம்லே, நீங்களே அந்த சாய்ஸஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நாளைக்கு நீ தான் 30 வயசு ஆச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ப்ரெஷரும் பண்ண வேண்டாம். ஏன் பண்ணல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டாம். உனக்கு என்ன வேணுன்ற முடிவை நீ எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு கைடாக இருக்கலாம். நீ திங்க் பண்ண, நீ அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு யோசிக்காத. உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு, பண்ணலன்னா என்ன ஆகும், பண்ணா என்ன ஆகும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பேரண்ட்ஸ் கொடுங்க. அப்புறம் அவங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருங்க. அவங்க எடுத்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதில் வந்து நீங்களே வந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்கம்மா நீ செல்லம் பண்ணுடா சொல்லும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி என்ன அவன் என்ன சொல்றது நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அது வந்து சரியான ஒரு கைடன்ஸ் கிடையாது. என் பிள்ளை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா தப்பு பண்ணுன்னு அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அவங்கள எம்பவர் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அவங்க இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறாங்கன்னா பின்னாடியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. யூ லீவ் தம், லெட் தம் கோ. அந்த ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஆட்டோனமி கொடுக்குற அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வளர்த்துட்டா எனக்கு நாளைக்கு இவ என்ன கொடுப்பா, எனக்கு அன்பு கொடுப்பாளா, எனக்கு காசு கொடுப்பாங்களா, இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு அவ்வளோ ஒரு உயிர் அவங்கள வந்து நம்ம உருவாக்கி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் பேரண்ட்ஸ் இருக்கும்ன்றது நிறைய பேரண்ட்ஸ் இந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்க எனக்கு இது கொடுக்கணும், இது பேர் தான் அன்பு. அன்பு கொடுக்க தான் போகிறாங்க. நீங்கள் நல்லபடியாக அவங்கள இண்டிபெண்ட்டாக வளர்த்து அவங்கள ஒரு முடிவு எடுக்க சொன்னீங்கன்னா எங்கே போயிட போகிறாங்க பிள்ளைங்க? அந்த பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப சந்தோஷமாக அன்பாகவும் தான் இருக்க போகிறாங்க. பட் அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து பியூராக இருக்கணும். பேரண்ட்ஸ் அந்த விஷயத்தில் வந்து பர்மிசிவாக நீ என்ன பண்ணாலும் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சமுதாயம் சொல்லுது நீ நான் சொல்கிறத கேளு. சில பேர் சமுதாயத்துக்காக அடிச்சு கிடிச்சுலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காகவே சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு போய் உனக்கு நான் பழி வாங்குறேன் பாருன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வர்ற பிள்ளைங்களும் இருக்காங்க. உனக்கு அவங்க வாழ்க்கையை பேரண்ட்ஸ்க்காகவே கெடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கோவத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல நான் வாழவே நல்லா பிடிச்சிருக்கோம் வாழ்க்கை, ஆனால் வாழ மாட்டாங்க அவங்களுக்காகவே. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இல்லாமல் பேரண்ட்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை மாதிரி இருந்து சப்போர்ட்டிவாக இருந்துட்டு அவங்க முடிவு எடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு 18 வயசில் நமக்கு எல்லாமே தெரியாது. ஒரு 24 வயசு ஆகும் மூளை வளர்கிறதுக்கு. ஸோ யூ நீட் சம் சப்போர்ட் சிஸ்டம், கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டு இண்டிபெண்ட்டாக அவங்கள சாய்ஸஸ் எடுக்க பண்ணுங்க, எம்பவர் பண்ணுங்க. இந்த சாய்ஸஸ்க்கு இதெல்லாம் நல்லது கெட்டதுமா நீ பார்த்து நடந்துக்கோ, நீ என்ன எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறது நல்லது. ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்க்கு கண்டிப்பாக மேரேஜ் தேவையா? இதை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். என்னை வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா எஸ், மேரேஜ் இஸ் நீடட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சைக்காலஜி படி வந்து வேற ஆல் சோஷியல் அனிமல்ஸ். நம்ம வந்து யாரையும் சாராமல் வாழ முடியாது. எதுக்கு திருமணம், முன்னாடி காலத்தில் வந்து எதுக்காக திருமணம்னா ஃபினான்ஸ்க்காகவும் இல்லைனா ஒரு செக்ஷுவல் லைஃப்காகவும் மட்டும்தான் நமக்கு திருமணம். இதெல்லாம் எனக்கு வெளியிலே கிடைக்குது, நான் இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு வரணுன்ற அளவுக்கு இப்போ எல்லாரும் இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. இப்போ எங்கே போய் கேட்டாலும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அப்படி பண்ணாலும் குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும், நான் ஜாலியாக இருக்கணுன்றாங்க. பட் இண்டிபெண்ட்டாக தனியாக நீ எத்தனை நாள் சந்தோஷமாகவே இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பெரிய வீட்டில் இருக்கீங்க, ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கீங்க, தனியாக கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லா வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் நீ எங்கே இருக்க போகிற? யூல் பி லோன்லி. அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் என்னன்னா கஷ்டம்னு பார்க்குறாங்க. ஐயோ இவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், அவன் இவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்படி பார்க்காதீங்க. என்னன்னா நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு உயிர் இருக்குது, உனக்காக காத்துட்டு இருக்கு, உங்ககிட்ட பேசுவோம். அப்படிலாம் யாருங்க இருக்கான்னு கேட்கக்கூடாது இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி தட் இஸ் வேர் த மேரேஜ் இஸ் ஃபார். இப்போ வந்து அந்த மாதிரி மேரேஜ் போயிட்டே இருக்குது, டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. இப்போ எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கும்போது திருமணம் முக்கியமாக நம்ம கேட்குறது கரெக்டான கேள்வி. திருமணத்தை சரியாக எடுத்துகிட்டு போக தெரியலன்னு நம்ம சொல்லலாம். இது மேரேஜ் இஸ் நாட் வெரி ஈஸிங்க. அது ரொம்ப பெரிய எஃபர்ட், ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். இன்றைக்கி விதை மட்டும் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக அது வந்துடும் மரமான்னு பார்க்க முடியாது. நிறையா ஒர்க் பண்ணணும். ஆனால் அந்த அவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு அவுட்கம்ஸ் இருக்குது. அது இப்போ தெரியாது. டெய்லியும் லைஃப்பில் அந்த ஒரு ஒரு இன்டிமெசி ஃபீல் பண்ணும்போது, ஒரு வார்ம்த் ஃபீல் பண்ணும்போது, எனக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்கலாம், அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசலாம் திரும்பி அப்படின்னு. ஏன்னா எத்தனை பேர் நம்மளுக்காக மட்டும் இருப்பாங்க. ஒருத்தவங்க வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களை பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி என்கிட்ட பேசுன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் மட்டும் என்னையா கேட்குறாரு அப்படிம்பாங்க. பட் யூ ஷுட் பில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் சச் அ வே. இமேஜின் 40+, 50+ல என்ன பண்ணுவாங்க?
இப்போ ஒரு சில பேர் தெளிவாக இருக்காங்க, என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேங்க, நிறையா பணம் வச்சிருக்க போகிறேன், ஊர் சுற்ற போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன், நான் 10 வருஷம் கழிச்சு ரிக்ரெட் பண்ண மாட்டேன்னா நீங்கள் இருந்துக்கோங்க. அது ரொம்ப கம்மி பேரால் தான் செய்ய முடியும். பட் நம்மளுடைய இப்போ எப்படி சாப்பாடு இல்லாமல் நான் வாழ முடியுமா நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது, மேரேஜ் இல்லாமல் வாழ முடியுமா, அந்த அளவுக்கு பேசிக் நீடுது. ஸோ அப்போது அந்த ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு துணை, ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு பேச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இது நிறைய சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், நிறைய ரிசர்ச்சே சொல்லியிருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க மென்டல் ஹெல்த்தே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ கிரியேட் யுவர் ரிலேஷன்ஷிப். அதுக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவேன், பேரண்ட்ஸ் 2 பேருக்குள்ள சண்டை போட்டு மண்டை உடையிற பிள்ளைங்களுக்கோட கல்யாண வாழ்க்கை அதே மாதிரி தான் போகும். இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்காச்சும் நீங்கள் உங்கள் குழந்தை முன்னாடி சண்டை போடாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கமிட்மெண்ட்டுன்னு உள்ளே போயிட்டீங்கன்னா நர்ச்சர் பண்ணி அதை பில்ட் பண்ண பாருங்கள். எடுத்தோடனே இது பண்ணாமல் அதை வச்சு ரோல் மாடலாக நிறைய பேர் நல்லா வர முடியும். பிகாஸ் திருமணம் என்ன கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். மேம் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னது புரிஞ்சுது மேம். பட் இன்னொரு ஃபேஸும் ஒன்று இருக்குல்ல மேம், என்ன வயசானாலும் சரி, எவ்வளோ தேடினாலும் சரி, பொண்ணு கிடைக்காம பையன் கிடைக்காம அவங்களுக்கு அது ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி தவறான முடிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து சொல்யூஷனாக இருக்காதுல்ல, அப்போ அவங்களுக்கு தே ஹேவ் டு பி அலோன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த சினாரியோவில் என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கு 2 விதமாக பதில் சொல்லலாம். முதல் விஷயம் வந்து கொஸ்டின் இஸ் ஒய் தேர் நாட் கெட்டிங் அ பேருங்கிறதுலாம் எனக்கு இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஜாடிக்கேற்ற முடி மாதிரி யாருக்குனாலும் ஒருத்தங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத பொறுத்து தான். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு இது அதிகம்னு சொல்ல முடியாது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காகவே இல்லைன்ற போது உங்களுக்கு கிடைக்காது அந்த துணை. ஸோ இப்போ திருமணம் ஆகாமல் ரொம்ப வயசாகிட்டே இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க, நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது. இல்லைங்க நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்கனாலும் உங்களுக்கு ஒரு பிளாக், சைக்கலாஜிக்கல் பிளாக் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி யாரோ திருமணம் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நடக்கும் போது ஏன் நடக்கலைங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். சரி அதுவும் இல்லைங்க எனக்கு நடக்கலை, நான் என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது, திருமணம் முடிச்சிருக்குன்னு, எனக்கு ஒரு துணை இருக்கணும்னு இருக்குது, பட் எனக்கு முதிர்கன்னியாக இருக்கேன், இல்லைனா வயசான ஒரு ஆணாக இருக்கேன், என்னால் முடியல அப்படின்ற போது செப்பரேட்டாக நான் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திருமணம் மெயினாக கவர் பண்ணுறது இமோஷனல் நீட்ஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த நீடு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகியே ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் குரூப் மாதிரி போகிறதோ, இல்லைனா வந்து யூ கேன் ஹேவ் அ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இல்லைனா நீங்கள் ட்ராவல்லாம் இப்போது ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா இதில் மெயினாக வேறு எல்லா தேவைகளும் நீங்கள் வெளியில் போய் வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த எமோஷனல் நீட்ஸ் வந்து உறவுகளில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கே இருந்தும் அந்த மரத்துலேருந்து தான் இந்த ஒரு இது கிடைக்கும்ன்ற போது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அடுத்தது ஒரு குழந்தை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி அடாப்ஷன் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. ஒரு சிங்கிள் பேரண்டிங்காவோ இதுவாவோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி, நிறைய கம்யூனிட்டியில் நீங்கள் பிலாங் பண்ணலாம். இப்போ சிங்கிள் பர்சன்ஸ்க்கு நிறைய கம்யூனிட்டி இருக்குது. அங்கே போய் நீங்கள் ட்ராவல் டுகெதர் அஸ் அ கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து வாழ்கிறது, அதில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வெறுத்து போய் தனியாக யோசிச்சு நமக்கு ஏன் கிடைக்கலன்னு டிப்ரெஷன் ஆகிடுற அளவுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. தெர் இஸ் அ வே அவுட் ஆஃப் இட். இது இல்லைனா நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை தான் நம்ம தேடணும் ஒழிய அதிலே ஓவர் திங்க் பண்ணி எனக்கு ஒன்றுமே இல்லைன்ற வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு அந்த டிப்ரெஷன் நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஆர் ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு நமக்கு ஏன் ஆகலை, ஏதாவது எங்கிட்ட பிளாக் இருக்கா, எதனால் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியல ஒரு பார்ட்னரை. இன்றைக்கி ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு துணை இருக்கா, இல்லை ஆண்களுக்கு ஒரு துணை இருக்கான்ற அளவுக்கு இப்போ போயிட்டு ஒரு சிலருக்கு 2 திருமணம் அந்த மாதிரிலாம் ஆகிற அளவுக்கு ஒரு டிஸ்பாரிட்டி இன்றைக்கி இருக்குது. நிறைய பெண்கள் இன்றைக்கி இல்லாததுனால அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரோட்டில் எடுத்தோன்னா, பைக் எடுத்தோன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு இடம் வரும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு துணை இருக்குது. உங்கள் மனசை நீங்கள் நிறைய பேர் சொல்லுவேன், கல்யாணம் ஆகவே இல்லைங்கன்னு என்கிட்ட கவுன்சிலிங் நிறைய பேர் கேட்பாங்க. பார்த்தா பயங்கரமாக பயம் இருக்கும் அவங்களுக்கு. திருமணத்தை பற்றி நிறைய திருமணத்தை பற்றின பயம் இருக்கும். அது இருக்கும். அதை நம்ம சரி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு வரன் அமைஞ்சிரும். ஃபஸ்ட்டு ஐ யூ ஆக்சுவலி அஃப்ரேட் அபவுட் சம்திங்ன்றதையும் அவங்க யோசிக்கணும். அண்ட் மோரோவர் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேணும்னே அண்டர்லிஸ்டிக்காக வச்சுப்பாங்க. அப்போ தானே திருமணம் முடிக்காது. வெளியில் வந்து முடியலம்பாங்க வழியா, அவங்க மனசுக்குள்ளே வந்து முடிக்கக்கூடாதுன்னு ஒரு பிளாக் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அப்படியே முடியலைனாலும் உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்ல. இந்த ஒரு விஷயம் தானே இல்லை, இதனால் லைஃப் போயிட போகிறது கிடையாது. அப்போ என்ன நடக்குதோ அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதாங்க வாழ்க்கை. இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதுவும் ஒரு சொல்யூஷன். ஸ்பிரிச்சுவல் கோப்பிங் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக வந்து இன்க்ளைன் ஆகலாம், ஒரு கடவுள்கிட்ட நம்ம போய் நம்ம ஒரு இதுவாகலாம். ஸோ அதில் மூலமாக ஒரு ஆல் அபவுட் பர்பஸ் இன் லைஃப். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸை தேடுங்க. உங்கள் பர்பஸ் உங்களால் 4 பேர் வாழ வைக்க முடியுன்ற மாதிரியான ஒரு பர்பஸ் எடுத்துட்டாங்கன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், டிப்ரெஷன் போயிடும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். நீங்கள் சொன்னது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை ஃபாலோ பண்ணாலே நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.